ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தான் நாம் மைப்படுவதாக. தர்மையான வேலையிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து பரிசுத்தமுள்ள தெய்வனை நோக்கி பார்க்க கற்றுக் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஆண்டின் துவக்கமாக இருக்கிறபடினாலே உங்கள் அனைவருக்கும் புதிய வருட வாழ்த்துதலையும் கூட அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெள்ளையும் கூட வாய்ப்பளித்ததான அருமையான அன்பு பாசத்திற்குரிய போதகர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கிறதான சங்கீதம் 18 முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன், உம்மில் அன்பு கூறுவேன். நல்ல ஒரு அருமையான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அனுபவத்தில் தன்னுடைய தேவனை புகழ்வதில் ஒவ்வொரு விதத்தில் சொல்லி அழைத்தான். கர்த்தரை விதமாக சொன்னான், என் பெலனாகிய கர்த்தாவேன்னு சொன்னான். இந்த சங்கீதம் 18 மாத்திரம் 50 வசனங்கள் இருக்கிறது. அதில் உள்ள ஒவ்வொரு வரிகளுமே, நான் சொல்வது ஒவ்வொரு வசனங்கள் அல்ல, ஒவ்வொரு வரிகளுமே ஒவ்வொரு வார்த்தைகளுமே மிக அருமையான வார்த்தைகள். அருமையான வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதிலும் குறிப்பாக என் பலன் என்று சொல்லி தன்னுடைய தேவனை உயர்த்துவதில் மிகவும் அதிகமாக காணப்பட்டான். குறிப்பாக இதே சங்கீதம் 18 வாசிக்கும் போது, என்னை பெலத்தால் எடை கட்டி என் வழியை செவ்வையாக்கி என்று சொன்னதானே இந்த தாவீதினுடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்னதான தாவீதினுடைய அனுபவம் அப்படியே சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் என்று சொல்லி அப்படியாய் சங்கீதக்காரன் எழுதி வைத்துள்ளார். அது மாத்திரமல்ல, சங்கீதத்தின் புஸ்தகம் 137வது சங்கீதத்திலும் 138வது சங்கீதத்திலும் கூட பெலனை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. நான் சொல்வது பலன் அல்ல, பெலன். ஹீ இஸ் மை ஸ்ட்ரென்த் என்று சொல்லி தன்னுடைய தேவனை குறித்து புகழ்ந்ததான இந்த தாவீதினுடைய அனுபவம் அப்படியாக்கும். பிரியமானவர்களே, இந்த பெலன் என்று சொன்னதான இந்த வார்த்தையை மாத்திரம் பரிசுத்த வேதாகமத்தில் எங்கெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், ஒத்த வாக்கியத்தை எடுத்தால் நிறைய வார்த்தைகள் வந்துடும். அல்லது பைபிள் ஆப்பில் போய் பெலன் என்று சொன்னால் அநேக வார்த்தைகள் வந்துவிடும். அதுவல்ல தியானம். பெலனை கொடுப்பவர் எப்படி கொடுக்கிறார், பெலத்தை கொடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 5 காரியங்களை வேத வசனத்தை ஆதாரமாக கொண்டு 5 காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாய் ஒரு வரிகள் உண்டு. பிரியமானவர்களே, இதே வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு பாடலும் கூட உண்டு. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் அன்பே நான் என்று சொல்லி பக்தன் பாடுகிறான். வாசித்து விடலாமா? யோவேல் 3:10. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும், கடைசி வரிகளை வாசித்து விடலாம். பலவீனனும் தன்னை, அது ஒரு பெரிய பிரசங்கத்திற்குரிய பகுதி. நான் சொல்வது கடைசி வரிகளை சொல்லுகிறேன். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாயிற்று. 2வதாக பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, பிரியமானவர்களே வாசிக்கலாம். மத்தேயு 8:17. அவர் தாமே, இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாயிற்று. இந்த 2 வசனத்தையும் வாசிக்க சொன்னது நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். பலவீனங்கள் வருவது இயல்புதான், ஆனால் பலவீனத்தில் பலவான் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். சோதர பலவீனங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். இனி நான் பலவீனன் அல்ல என்று சொல்லி சொல்லுகிறதான ஒரு அனுபவத்திற்கு நேராக கடந்து வர வேண்டும். 3வதாக பார்க்கும்போது 1 கொரிந்தியரின் நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாயிற்று. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தது
பலவீனத்தில் பலன் கொள்ள செய்வது மாத்திரமல்ல, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்துவதற்கு. பலமுள்ளவைகள் என்று சொல்லும்போது நம்மளை பலவீனப்படுத்த வேண்டும் என்று செயல்படுகிற பிசாசானவனை வெட்கப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்களை தெரிந்து கொண்டது கடைசி வரை பலவீனத்தோடு கூட இருப்பதற்கல்ல, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்துவதற்கு. உங்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யாராவது சிறுமைப்படுத்த நினைக்கிறார்களா, அல்லது பிசாசானவன் நினைக்கிறானா, அவனை வெட்கப்படுத்தும்படிக்கு பலமுள்ள தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். கரங்கள் தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? உங்களை தெரிந்து கொண்ட தேவன், அவர் உங்களை பலப்படுத்துவார். பிரியமானவர்களே, நான்காவதாக வாசிக்கும் போது பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தான ஒரு வார்த்தை 2 கொரிந்தியர் நிருபம் 12வது அதிகாரம் 9வது வசனம் நம்ம எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஐந்தாவதாக பிலிப்பியர்கள் தான் நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் இந்த வார்த்தையை விசுவாச அறிக்கையாக சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய சபையின் சார்பாக நம்முடைய அன்பிற்குரிய போதகர் விசுவாச அறிக்கை என்று சொல்லி அச்சடித்து வெளியிட்டாங்க. அதில் இப்படியாக விசுவாச அறிக்கை உண்டு. அதே விசுவாச அறிக்கையை நம்மளும் சொல்லணும். ஆமென், ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த பலனை குறித்து சொல்லும்போது பிசாசானவன் பலவீனத்தை குறித்தே காண்பித்துக் கொண்டு இருப்பான். ஆனபடியால்தான் அந்த பலவீனத்தையும் கூட சொல்லி காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 33 மற்றும் 34 வசனங்களில் இப்படியாய் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 11வது அதிகாரம் 33 34 வசனங்களில், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இப்படியாக அநேக வருகிறது. 34வது வசனத்தை வாசித்து விடலாம். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கற்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பலனை கொடுக்கிற தேவனாக்கும். யாருக்கு? பலவீனத்தை மத்தியிலே இருந்தவர்களுக்கு பலன் கொடுத்தார். அவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளதை 33வது வசனம். அந்த அவர்கள் என்று சொன்னால் யார்? ஆமென், ஸ்தோத்திரம். 32வது வசனத்தில் வாசிக்கும் போது பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன் என்று சொல்லப்பட்டுள்ளது. வாசித்து விடலாமா? பின்னும் நான் பாராக், சிம்சோன், யெப்தா. கவனித்து பாருங்கள். சிங்கத்தை மேற்கொண்ட, சிங்கத்தை கிழித்து போட்டதான யெப்தா, தாவீது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பட்டியல் இருக்கு. அதுல 2 பேரை மாத்திரம் சொல்லுகிறேன். பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தாவீதை பலப்படுத்தினார், கிதியோனையும் பலப்படுத்தினார். வேதாகமம் அழகாய் சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையிலே அன்பு கூறுவேன் சொல்லி தாவீது சொன்னான். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நாமும் சொல்லுவோம், கிதியோனுக்கு பலன் கொடுத்தவர் நமக்கும் பலன் கொடுப்பார். கிதியோனுக்கு என்ன பலனை கொடுத்தார்? வாஸ்து விடலாமா? தயவு செய்து நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி 12வது வசனம் சொல்லுகிறது. 14வது வசனம், தயவு செய்து பரிசுத்த வேதாகமம் கொண்டு இருக்கிறவங்க இந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஹலோ, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு இருக்கிற, இந்த இடத்துல உனக்கு என்று சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். என்னை விட மூத்தவர்களும் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனபடியால் இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு கூட நீங்கள் போங்கள், உங்களை பலப்படுத்துகிறவர் அவர் அல்லவா என்று சொல்லி, ஆமென், ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். கிதியோனை பலப்படுத்தினவர் உங்களை பலப்படுத்தாமல் இருப்பாரோ? இந்த கிதியோனுக்குள் காணப்பட்ட பலவீனம் என்ன? 15வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பமும் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், எளியவன். இது ஒரு பலவீனம். இப்படிப்பட்டதான பலவீனத்தை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்காதீங்க. பலவீனத்தில் பலன் தருகிறார். 16வது வசனத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். ஆமென், சொல்லுங்களேன். யாத்திராம் 34:10 இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்து விட்டார். அவர் உங்களோடு கூட இருப்பார், பயங்கரமான பலத்த காரியங்களை செய்வார். கிதியோனோடு கூட இருந்து செய்தவர் உங்களோடு செய்யாமல் இருப்பாரோ? செய்வார். பிரியமானவர்களே, தாவீதோடு கூட இருந்து செய்தவர் உங்களோடு கூட இருந்து செய்வார். தாவீதோடு கூட என்ன செய்தார் என்று சொல்லி பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன சாட்சியை சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாயிற்று.
பிரியமானவர்களே, ஒரு அருமையான சகோதரி மிகவும் பலவீனத்தோடு கூட ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாங்க. மருத்துவர்கள் அந்த அறைக்குள்ளாக வந்த பிறகு சொன்னாங்க, சிகிச்சை அளித்த பிறகு ஒரு டைமில் வந்து சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் கடைசியாக உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் ஏதாவது பேச வேண்டியது என்றால் பேசிவிடுங்கள். இந்த தாயாருக்கு ஒன்றுமே ஓடலை, கைகாலெலாம் நடுக்கமாகி விட்டது. பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க, பிள்ளைகளே உங்கள் அம்மாட்ட ஏதாவது கடைசியாக பேச வேண்டும் என்றால் பேசிவிடுங்கள், இது கடைசி நேரம் என்றாங்க. கவுண்டிங் டேஸ் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், கவுண்டிங் டைம் என்று சொல்லி அவர்களுக்கு நிபந்தனை வைத்தார்கள். இந்த தாயாருக்கு ஒன்றுமே ஓடவில்லை. ஐயோ, இன்னும் சில நிமிடங்களில் அல்லது சில மணிகளுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை முடிகிறது, இவ்வளவுதானா? ஒன்று செய்தாங்க, வார்த்தையில் சொல்ல நினைக்கிறாங்க. பிள்ளைகளும் தாயாரும் அழுதாங்க. இவர்கள் அழுகிறதை பார்த்தோன்னே டாக்டரும் நர்ஸும் வெளியே போயிட்டாங்க. இவர்கள் மாத்திரம் தனிமையில். இவர்கள் ஒன்று மாத்திரம் செய்தார்கள். அழுது கொண்டிருந்த போது தாயார் சொன்னாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, பண்ணட்டும். பரிசுத்த வேதாகமத்தை முழுவதுமாக நான் நோட்டில் எழுத போகிறேன், நோட்டு போட்டு எழுத போகிறேன். அதில் எத்தனை நோட்டுகள் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை பேனாக்கள் ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய கைகள் வலித்தாலும் பரவாயில்ல, ஜீவன் வரணும், நான் பலனோடு கூட இருக்கணும், பலனோடு கூட இருந்தால் சாட்சியாக சொல்லுவேன் என்று சொல்லி சொன்னலே பொருத்தனை பண்ணாங்க. அவ்வளவுதான். அந்த இடமானது கண்ணீரோடு இருந்த இடம் அப்படியே ஜெபத்திற்கு நேராக திரும்பினது. ஜெபித்தார்கள். ஜெபிக்க 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 இந்த தாயாருக்குள் ஒரு பெரிய மாற்றம். அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்தில் படுத்த படுக்கையாக இருந்த தாயார் பெலனோடு கூட எழும்பினாங்க. படுத்த படுக்கையாக இருந்தவங்க அப்படியே எழும்பி நின்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்தாங்க. டாக்டர் சொன்னாங்க, வெளியிலிருந்து கவனிச்சு, என்ன அழுக சத்தம் வரும்னு பார்த்தா அமைதியாயிட்டு முடிஞ்சிட்டு போலன்னு கதவை மெல்ல திறந்தா நம்ம அம்மா எந்திரிச்சு நின்னாங்க. டாக்டர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள். ஹலோ, நான் கதையை சொல்லவில்லை, நடந்த சம்பவம். இதோ என்னுடைய கைகளில் நோட்டு இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இந்த நோட்டில் முதல் பக்கத்தில் அப்படியே பைபிளில் எழுதி வச்சிருக்கிறாங்க. பைபிளில் அப்படியே எழுதி வைத்திருக்கிறார்கள். முதல் பக்கத்தில் இருந்து இது ஆதியாமம், யாத்ராமா, லேவியராமா என உபாகமம் வரையில எழுதி வைத்துள்ளாங்க. இன்னும் பைபிள் குறித்து எழுதி கொண்டே இருக்கிறாங்க. வீட்டில் போய் பார்த்தேன், பரிசுத்த வேதாகமத்தில் அனைத்தும் ஒரு நோட்டு போட்டு எழுதி கொண்டே இருக்கிறாங்க. எப்படி இன்னைக்கு எழுத ஆரம்பித்தார்களோ அவ்வளவுதான், ஜீவனின் நாட்கள் வருஷங்களாய் கூடிக்கொண்டே இருக்கிறது. இவ்வளவுதானா? ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஜெபமானது யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஜீவன் தாங்க அப்படின்னு சொல்லி ஊழியக்காரத்தில் ஜெபம் பண்ணல, யாரோ ஒருவருக்கு ஃபோன் போட்டு ஜெபம் பண்ணல, இவங்களே ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் இவர்களுக்கு விடுதலை கொடுத்திருப்பார். ஆனால் ஏன் உங்களுக்கு பலன் தர முடியாது? பலன் தர முடியுமே, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இன்று முதல் நான் சொல்கிறேன், பலவீனத்தில் என்று ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சபையில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். பலவீனம் இந்த சபையாருக்கு அல்ல, இந்த கோத்திரத்தாருக்கு அல்ல. சங்கீதம் 107 சொல்லப்பட்டுள்ளது. ஆமென் ஸ்தோத்திரம். கோத்திரத்துக்கு பலவீனம் அல்ல, கர்த்தர் உங்களை பலன் தந்து தாங்குகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். தாவீதினுடைய அனுபவங்கள் அப்படியாகும். கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, சில வேளையில் நாம சொல்லிடலாம், சங்கீதம் 90 10வது வசனத்தில் சொல்லியிருக்கு, எங்கள் ஆயுஷின் வருஷங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். நோ, நெவர். ஒருபோதும் அப்படி சொல்லிடாதீங்க. ஆயுஷின் வருஷங்கள் 70 வருஷம் 80 வருஷம் சொல்லிடாதீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர். அந்த சங்கீதம் 90வது சங்கீதத்தை எழுதினதான மோசே 120 வருடம் உயிரோடு இருந்தானே. ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, 100 வருடங்களில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆபிரகாம் குழந்தை பெற்றான். ஆமென், கர்த்தர் பலப்படுத்தினார். இன்னும் நான் ஒரு 2 நபரை சொல்லட்டும். காலேபை குறித்து வாசிக்கும் போது தயவுசெய்து என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்வீர்களா? என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது, யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் தயவுசெய்து வாசித்து விடலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம். தேசத்தை வேர்வு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவர் 10வது வசனம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடை காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். 85 வயதுள்ளவன். அதுக்கு அடுத்த வார்த்தை 11வது வசனம்.
மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அன்னைக்கு என்ன அனுப்புகிற நாளில் இருந்த பலன் இன்னைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு சங்கீதம் 90:10 உள்ள வார்த்தையின்படி சொல்லிவிடாங்க. பலத்தின் மீதியினால் 80 வருஷம் சொல்லிடுறாங்க. மோசே சொன்னதான், ஆனால் 120 வருடம் உயிரோடு வாழ்ந்தான். இதோ காலை போய் கர்த்தர் 85 வருடங்கள் பலப்படுத்தினாரே, உங்களையும் பலப்படுத்தாமல் இருப்பாரோ? ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆமென் அன்பிற்குரிய போதகர் இதை ஒரு நாளில் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் நான் இப்போது உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இதை 10 வருடங்களுக்கு முன்பதாக சொன்னாங்க. இன்னைக்கு கர்த்தர் 80 வயது தாண்டியும் நம்முடைய அன்பிற்குரிய போதகரை கர்த்தர் பலப்படுத்தி வைத்திருக்கிறாரே, எவ்வளவு நல்ல தேவன் ஐயா. ஆமென். அல்லேலூயா. பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் சொல்லிடுறாங்க. அதுக்கு மேலாகும் ஆயுசின் வருஷங்களை கூட்டித்தர முடியும். சங்கீதம் 91 உன்னதமானவரி மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான், செட்டைகளின் கீழே சொல்லப்பட்டிருக்கு. அதே சங்கீதம் 91:16 சொல்லப்படும் போது நீடித்த நாட்களாய், சங்கீதம் 92:16 முதிர் வயதிலும். இதெல்லாம் என்னத்துக்கு எடப்பட்டவரை எழுதி வைத்திருக்கிறார்? நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. ஆமென். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதே போல 84 வயதுடைய தாயாரை மாத்திரம் சொல்லி காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம். அருமையான சகோதரிகள் தயவுசெய்து திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்து விடலாம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கலாமா? ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தாயார், இதை வீட்டில் சென்று வாசித்து பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். 84 வயதுடைய தாயார். பிரியமானவர்களே, கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார், இன்னும் பலப்படுத்துகிறார், உங்களையும் பலப்படுத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். பலவீனன் என்று சொல்லிவிடாதீங்க, பலவீனன் என்று சொல்லிவிடாதீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். எபிரேயர்கள் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை மாத்திரம் வாசித்து விடலாம் கடைசியாக. ஆமென். ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:32 சாரி, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி, சாரி மன்னிக்கணும், 32. பின்னும் யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. உண்மையிலே எனக்கும் காலம் போதாது. 2 பேரை தான் நான் சொல்லி இருக்கிறேன். இன்னும் அநேகர் பலப்படுத்தினார். கர்த்தர் பலப்படுத்தினார், உங்களையும் பலப்படுத்துவார், உங்களையும் பலப்படுத்துவார். பிரியமானவர்களே, நாமும் சொல்லுவோம், என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையிலே அன்பு கூறுவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஒரு நிமிட தலையில தாழ்த்தியோ அல்லது முழங்கால் படியிட்டோ, இந்த வருஷத்தில் எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களோடு கூட இருந்து நடத்துங்கப்பான்னு சொல்லிடுவீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம். என்னையும் எங்களையும் உடைய கரங்களை தாழ்த்தி கொடுக்குறோம்ப்பா. பலப்படுத்துகிறவர், பலன் தந்து தாங்குகிறவர். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல நாங்களும் சொல்கிறோம்ப்பா, என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையில அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி நாங்களும் சொல்லுகிறோம்ப்பா. அன்பு கூறுகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அருமையான அன்பு போதகரை இன்னும் பலப்படுத்துங்க. அருமையான அன்பு சபையாரை பலப்படுத்துங்க. நாங்கள் பலவீனர்கள் என்று சொல்லி இனி சொல்லாதபடிக்கு ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை பலம் தந்து தாங்குங்கப்பா. கிருபையாய் பலப்படுத்துங்க, கிருபையாய் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க.